நாங்கள் இங்கே பட்டினம் சீனிவாசபுரத்தில் இருக்கேன். பட்டினம் கடல்கரை ஓரம் தான் வீடு இருக்கிறேன். 10 வீடுக்கு மேலே நாசமாயிடுச்சு. எங்களுக்கு இப்போ நைட்டு பகலும் தூக்கம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் பக்கத்து ரோட்டில் போய் படுத்துக்கிறோம். நாங்கள் இது 6 வருஷத்துக்கு முன்னே வந்துச்சு. யாரும் அப்போ யாரும் பார்க்கல, எதுவுமே கேட்கல. வந்துட்டு கேமராக்காரங்க போட்டோக்காரத்து தான் போகிறாங்க, ஒரு பதிலும் சொல்ல எங்களுக்கு. இப்போ நாங்கள் 10 நாளாக நாங்கள் ராவும் பாலும் நாங்கள் அவஸ்தைப்படுறோம். எங்களுக்கு எங்கன்னா மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். கடைசி வரைக்கும் எங்களை பிள்ளை கூட்டி வச்சு நாங்கள் சாக முடியாது ராவும் பாலும். இப்போ நாங்கள் 10 நாளாக அங்கே ரோட்டில் போய் படுத்துக்கிறோம். சாப்பாடுக்கு வழி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எங்கன்னா மாற்று இடம் கொடுத்தீங்கன்னா எங்கன்னா நாங்கள் நிம்மதியாக போய் எங்கன்னா கடந்துக்குவோம். ரொம்ப நாளாகவே இந்த கடல் அரிப்பில் நிறைய வீடுங்க சேதனமாகிக்குது. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னும் இல்லாத குறைக்கு நாங்கள் இங்கேயே வீடு கட்டி இருக்கிறோம். எங்களுக்கும் இந்த குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் நைட்டு கூட மணி 2:30 மணி வரைக்கும் நாங்கள் மூச்சுன்னு இருந்து ஒரு டீ கடை போய் பார்த்தா கூட டீ கூட இல்லை எங்களுக்கு, ஒரு பால் பாக்கெட்டும் இல்லை, ஒரு தண்ணி கேன் கூட தரமாட்டுறாங்க இங்கே. அப்படி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எங்கே இடம் கொடுத்தாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாகிறோம். இவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியுது. ஏன்னா நாங்களும் எவ்வளோ காசை போட்டு நஷ்டக்கூடி ஆகிட்டுக்கிறோம். நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் எனக்கும் தலை சுத்தல் வந்துச்சு. எனக்கு ப்ரெஷர் அதிகமாக ஏறி போச்சு. இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு புயல் காற்று வருது, வெள்ளம் வருது, இதிலெல்லாம் நாங்கள் கடந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா கூட நாங்கள் போய்க்கினே இருக்கிறோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.